எல்லாருக்கும் ஹாய். ஸோ நான் போன வீடியோல சொன்ன மாதிரி இந்த வீடியோல வந்து ஃபைண்டுக்கும் கிரெப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்ல போறேன். ஸோ ஃபைண்ட் கமாண்ட் எப்போ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஃபைலையோ இல்ல ஃபோல்டரையோ சர்ச் பண்றீங்க அப்படின்னா இந்த ஃபைண்ட் கமாண்ட், அதாவது நேம் வச்சோ இல்ல டைப் வச்சோ சைஸ் வச்சோ டேட் வச்சோ உங்களால இந்த ஃபைண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி ஃபைல் இல்ல ஃபோல்டரை சர்ச் பண்ண முடியும். சரிங்களா? அதை வச்சுக்கோங்க ஒரு பாயிண்ட். இப்போ கிரெப்பை யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஃபைல்ஸ்க்குள்ள ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேர்டையோ லைனையோ இல்லை பேட்டர்னையோ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கிரெப் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஜென்ரலாக ஒரு ஃபைல்னா ஃபைண்டு, அந்த ஃபைலுக்குள்ள ஏதாவது வேணும்னா கிரெப். இப்படி யோசிங்களேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் எங்க இருக்குன்னு மறந்துருச்சு அப்படின்னா இந்த ஃபைண்ட் கமெண்ட் நீங்க யூஸ் பண்ணலாம். சரி 100 MBல இருக்கெல்லாம் தேடி கொடு அப்படின்னு கேட்கலாம். இல்ல இந்த நேம்ல இருக்க ஃபைல் எனக்கு தேடி கொடு அப்படின்னு கேட்கலாம். அதே வந்துட்டு அந்த ஃபைலுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை ஏதோ நீங்க தேடுறீங்க, அந்த ஃபைல் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா அப்ப அந்த நேரத்தில் நீங்க கிரெப் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ ஃபைல் நேம் ஃபோல்டரை வந்து சர்ச் டார்கெட்டாக நம்ம ஃபைண்ட் யூஸ் பண்ணுவோம். சரியா? அதே ஃபைல் கண்டென்ட் தேடணும், டெக்ஸ்ட் தேடணும் அப்படின்னா கிரெப் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு எங்கே என்னோட டு டூ லிஸ்ட் நான் சேவ் பண்ணியிருக்கேன் எங்கன்னே தெரியலையே அப்படின்னா நீங்கள் ஃபைண்ட் யூஸ் பண்ணுவீங்க. கரெக்டா? அதே கிரெப்புக்கு வந்துட்டு பை மில்க் அப்படிங்கிறது வந்து நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 4-5 டு டூ லிஸ்ட் வச்சிருக்கேன். எனக்கு எதுல பண்றதுன்னு தெரியல. சரியா? இப்ப நான் பாத்தீங்கன்னா நான் லாகின் பண்ணா இன்னைக்கு இருக்கிற டாஸ்க் எல்லாமே நான் வந்துட்டு என்னோட டு டூ லிஸ்ட்ல போட்டுக்குவேன். இன்னைக்கு முடிக்க ஸ்ட்ரைக் பண்ணிடுவேன். இப்ப நான் ஒருவேளை ஏதோ மிஸ் பண்ணிட்டேன்னா அப்ப நான் மொத்தமா எல்லா டு டூ லிஸ்ட்டும் போய் எடுத்து பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. அந்த நேரத்துல இந்த மாதிரி சரிப்பா நான் இந்த மாதிரி ஸ்னாப்ஷாட்ல டெலீட் பண்ணணும்னு போட்டிருந்தேனே, எங்க போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்றதுக்கு இந்த கிரெப் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இதுல வந்து என்ன ஒரு குட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபைண்ட் கமாண்டையும் கிரெப் கமாண்டையும் உங்களால கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பை.